ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது ஒரு கிச்சன் vlog. இது ஒரு vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 sarees வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. அதுக்கப்புறம் என்னோட பூஜை அறையில இருந்து பூஜை பாத்திரங்கள் வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி லன்ச் அண்டு ஸ்நாக்ஸாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, மஷ்ரூம் சாண்ட்விச் ரெசிபி. இதுதான் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் நாய்ஸியாக இருந்திருக்கும், இப்போ கிளியராக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பூஜை பிராஸ் பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு நிறைய நமக்கு மார்க்கெட்ஸில் வாஷிங் லிக்விட்ஸ் பவுடர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிது. இப்போ நான் வந்து என்னோடய வீட்டில் ஹெர்பல் பவுடர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதாவது ஹேர் வாஷ் பவுடர் என்னோடய வீடியோஸில் ஏற்கனவே வந்து நான் போட்டிருக்கேன், சேல்க்கும் போட்டிருந்தேன். அந்த பவுடர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி இந்த பிராஸ் வெசல்ஸை பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் ஆகுது. புளி கூட போடல, லெமன் கூட யூஸ் பண்ணலை. பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஆயிலும் போயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து லிக்விட் சோப் யூஸ் பண்ணி தேய்ச்சிட்டு கழுவிட்டோன்னா பிசுப்பு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் குங்கும மஞ்சள்லாம் வச்சு நம்ம நீட்டாக வந்து பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிராஸ் வெசல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சியக்கா பவுடர் போட்டு வந்து இந்த மாதிரி பித்தளை பாத்திரம், பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்ப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பவுடரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21 ஹெர்பல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் இப்போ தேய்ச்சிருக்கேன். சபீனா எதுவுமே போடலை, புளி கூட யூஸ் பண்ணலை. நல்லா அருமையாக வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் விளக்கேற்றும் போது உங்களுக்கு அதை எல்லாமே காமிக்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது வரைக்கும் தான் இன்றைக்கி விலாகில் வந்து என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இந்த விலாகுக்கு அப்புறம் வந்து வரலக்ஷ்மியோடைய சாரீ ட்ரேப்பிங் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எப்படி பண்ணணும், புடவை வந்து எப்படி கட்டணும் அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பூஜை பாத்திரங்கள்லாம் ஒரு தனி வீடியோவில் எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். நான் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இந்த சிங்க்லேயே வந்து பூஜை பாத்திரம்லாம் போட்டு வாஷ் பண்ணுறத நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்யார்டு, அதாவது வீட்டுக்கு பின்புறத்தில் தனியாக வச்சு தான் நம்ம வந்து இதை வாஷ் பண்ணுவோம். ஏன்னா வந்து எச்சில் பாத்திரம் போடுற இடத்துல பூஜை பாத்திரம் தேய்க்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இருந்தோம். பட் எனக்கு வந்து என்னோட கிச்சனில் நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா, தனியாக இந்த மாதிரி மேலேயே வச்சுப்பேன். அதுக்குன்னு பிளேட்ஸ் வச்சுருப்பேன், இல்லை சின்னதாக ஒரு டப் வச்சுருப்பேன். அதில் தான் வாஷ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக வந்து சிங்க் உள்ளே போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. நம்ம பூஜை அறையில் குபேர குஞ்சம் வந்து வைக்கிறது, லக்ஷ்மி குபேர குஞ்சம் இதெல்லாம் வந்து வைக்கிறது பழக்கம். நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன், அது எப்படி வந்து குபேர குஞ்சம் வைக்கணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நான் அந்த லக்ஷ்மி குபேர குஞ்சமில் போட்டிருந்த அரிசியெல்லாம் வந்து தனியாக எடுத்துட்டு அதை மாக்கோலம் பண்ணுறதுக்காக ஊற வச்சுட்டேன். ஏன்னா நிறைய அரிசி சேர்ந்துடும் போது வந்து நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரசாதம் ஏதாவது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு நீங்கள் அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் வந்து பறவைகளுக்கு தீனியாக போட்டுடலாம். இது நிறைய பேர் டவுட்ஸ் வந்து நிறைய வீடியோவில் வந்து கேட்டிருக்கீங்க. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. கால் மிதிப்படாத இடத்துல ஒன்று கொஞ்சமாக இருந்துச்சு, இல்லை அது ரொம்ப நாள் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூச்சி வண்டெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் கால் மிதிப்படாத இடத்துல போட்டுருங்க, இல்லைன்னா வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க. இந்த அரிசி வந்து இப்போ மாக்கோலம், அதாவது பூஜை ரூமில் போடுற கோலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். அதில் போட்டிருக்க இந்த சோழிகள், சிட்டி காஜ்லு, காயின்ஸு, அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு பவுலில் ஒரு துளி மஞ்சத்தூள், பன்னீர்லாம் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப நம்ம அதை வந்து வைக்கும்போது புதுசாக பச்சரிசி யூஸ் பண்ணி அந்த குபேர குஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதை வந்து 15 days ஒன்ஸ், இல்லைனா வந்து அமாவாசை பௌர்ணமி டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண முடியாதவங்க மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் க்ளீன் பண்ணி அதை திரும்பவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட சேனலில் குபேர குஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு. குபேர குஞ்சம், லக்ஷ்மி குஞ்சம், காப்பர், பிராஸ்லெல்லாம் கிடைக்கிது.
அஷ்டலக்ஷ்மி படி லாஸ்ட்டாக வந்து ஒரு ரீல் அண்ட் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். அஷ்டலக்ஷ்மி படியும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. செக் பண்ணி பாருங்கள். இல்லை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வைக்கிறதுனால என்ன கிடைக்கும், என்ன பலன்னா, வீட்டில் இருக்கிற தரித்திர நிலை வந்து குறைய ஆரம்பிக்கும், வருமானம் அதிகரிக்கும். எந்தெந்த வழியில் உங்களுக்கு வருமானம் சோர்ஸ் வரணுமோ அந்த வழிகள்லாம் வந்து உங்களுக்கு அந்த தடைகள் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வார வாரம் வந்து நீங்கள் பூஜை செய்யணும். அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த குபேர குஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். தினமும் வந்து நீங்கள் எப்படி தூபம் தீபம்லாம் வந்து பூஜை ரூமில் காட்டுவீங்களோ அதே மாதிரி குபேர குஞ்சத்துக்கும் நீங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாமே காமிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கல்ப விருட்சம் மரமும் வந்து பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மரம் வைக்கிற இடத்துல கூடவே ஒரு சின்ன அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. ரொம்ப ஆஸ்பீஷியஸாக இருக்கும். அதே சமயத்தில் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப உகந்தது. பூஜை பாத்திரங்கள்லாம் கண்டிப்பாக டியூஸ்டே ஃப்ரைடேஸில் வந்து வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் புதன், வியாழன், ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வந்து கழுவி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டால் கூட என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 3 sarees வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் டைரக்ட் மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து. அதில் 2 saree மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டே ரிசீவ் ஆகிடுச்சு. 3வது saree வரலை அப்படின்றது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் சரியாக அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து அவங்கள திரும்ப திரும்ப கேள்வி கேட்கும்போது அவங்க சரியாகவே பதில் சொல்லவே இல்லை. அதனால் அந்த ப்ராடக்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த 2 saree மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பியூட்டி என்னென்னா, இந்த 2 சாரியும் நான் ஷூட் பண்ணி முடித்த உடனே வந்து டெலிவரி வந்துருச்சு. அந்த 3rd சாரியும் வந்து எனக்கு டெலிவரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை அன்பாக்சிங் காமிக்கிறேன். இது வந்து பட்டோலா சில்க் சாரீ. இதோடைய ஒரிஜினேஷன் பார்த்திங்கன்னா குஜராத்து. ரொம்ப அழகாக வந்து ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் போட்டு அந்த சில்க் சாரீஸில் தான் வந்து அந்த டிசைன்ஸ் வரும். பட் இது ஒரிஜினல் கிடையாது. அதே மாதிரி ரெப்ளிகா. ஆனால் சாரீ வந்து நல்லா இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 399 தான். நெக்ஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இந்த டிசைன் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே பரவாயில்ல இதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வச்சுருக்கேன். ப்ளவுஸ் ரெடி பண்ணணும். அண்ட் இதுக்கு மேட்சிங்காக வந்து நானே டெரகோட்டா ஜுவல்லரி இல்லைனா சில்க் ஜுவல்லரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய ரெசிபி டைமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சுருந்தேன். என்னோடய பையனுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி திரும்ப திரும்ப ரைஸ் வைக்க வேண்டாம் அப்படின்றதுனால மஷ்ரூம் இருந்தது. மஷ்ரூம் பிரியாணி யூஸ்வலாக பண்ணுறது வழக்கம். சரி எப்போயுமே அதே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால சரின்ட்டு இன்றைக்கி நான் வந்து மஷ்ரூம் சாண்ட்விச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு மஷ்ரூம்ஸ் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி அதில் பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். நான்ஸ்டிக் தவாவில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நெய் இல்லை பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 1 ஸ்பூன் அளவு பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மஷ்ரூம் அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் நசுக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சாண்ட்விச் ப்ரெட்டெல்லாம் பண்ணும்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ஒரு மசாலா மிக்ஸ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா மிக்ஸும் இப்போ இந்த கண்டென்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். அந்த மசாலா மிக்ஸ் வந்து ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறக்கூடிய சீக்கிரத்தில். ஸோ இதுதான் அந்த மசாலா ரெசிபி. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய சன்னோடைய எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன். அந்த ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு பிரெட் சாண்ட்விச் வெரைட்டிஸ் வந்து ஆக்சுவலாக செஞ்சு காமிக்க சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இது கூட சீஸ் எல்லாமே ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மிக்ஸ் வந்து அவங்க கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. மீதி வந்து நான் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா மிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அது ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டோஸ்டர்லேயும் டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து தவாவில் மறுபடியும் கீ இல்லை பட்டர் யூஸ் பண்ணி 2 பிரெட் வந்து ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சாஸ் இல்லை மயோனஸ் இல்லைனா வந்து நீங்கள் ஆயில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சீஸ் இருந்தால் சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நெசசிட்டி இல்லாததுனால நான் சீஸ் யூஸ் பண்ணலை. கிட்ஸ் சாப்பிடும்போது சீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இல்லை டின்னர் டைமுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அகெயின் எல்லாமே ஸ்டஃபிங் முடித்ததுக்கப்புறம் மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கீ இல்லை ஆயில் இல்லைன்னா பட்டர், அது உங்களோட சாய்ஸு, அதை போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்லைசர் வச்சு கட் பண்ணிவிட்டு வித் சாஸோட சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டி எம்மியாக இருக்கும் அண்டு டெலிஷியஸ் ஹெல்த்தி. வேறு என்ன சொல்கிறது, அந்த இந்த மஷ்ரூம்க்கு பதில் நீங்கள் ஈவன் எக்கு, வெஜிடபிள்ஸ், கார்ன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸ்மால் கிட்ஸ் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரே மாதிரி டிஷ் கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து செஞ்சு கொடுங்க, அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வேறு நிறைய ரெசிபீஸோடு உங்களுக்கு விளாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போயிட்டு தீபாஸ் வாக் கிச்சன் அப்படின்ற அஃபிஷியல் சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிராஸ் பொட்டிக் அப்படின்ற பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வித் ப்ரைஸ், ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸோடு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரீல்ஸில் இல்லை பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸில் இருக்க ப்ராடக்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வேலைலாம் முடித்ததுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். வரலட்சுமி அம்பாள் வந்து எப்படி சாரீ ட்ரிப் பண்ணி அலங்காரம் பண்ணணும் அப்படின்ற வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்ஸுமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.